கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்க பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று சொன்ன கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ மனுஷனாகிய மோசேயின் வழிகளை ஆராய்ந்து அவருடைய அரும்பெரும் குணங்களே ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை பெற்றுத் தரும் என்பதை உணர்ந்து மோசேயின் அர்ப்பணிப்பான கீழ்ப்படிதல் மற்றும் தாழ்மையை குறித்து நேற்று தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அவருடைய 3வது குணமாகிய உண்மையை குறித்து பார்ப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று கர்த்தரே மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய திறமையின்படி பல விதங்களில் தாளந்துகளை கொடுக்கிறார் என்று நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் தங்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை உண்மையாகவே கர்த்தருக்காக பயன்படுத்துவதையும் பார்க்கிறோம். இதே போலத்தான் தேவனுடைய மனுஷனாகிய மோசே கர்த்தர் தனக்கு கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைக்காமலும் தன்னுடைய குடும்பத்திற்காக பயன்படுத்தாமலும் அவைகளை ஒன்றும் வீணாக்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக உண்மையாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியம் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது மற்றும் கர்த்தருடன் செய்த உடன்படிக்கை ஒருபோதும் முறிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை கூட தனியாக விட்டுவிட்டு கர்த்தருக்காக தன்னுடைய ஆவிக்குரிய எல்லா இடத்திலும் உண்மையாகவே பயணம் செய்தார் என்பதை நாம் யாத்திராகமும் லேவியராகமும் மற்றும் எண்ணாகமும் என்னும் ஆகமங்களை வாசிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சபையின் ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய ஊழியத்திலும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு எவ்வளவு தூரம் உண்மையாக காணப்படுகிறோம் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஒரு காரியத்தை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் முழுவதிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே உண்மை உள்ளவரை நம்முடைய வாழ்க்கையில் சபைகளில் நாம் கர்த்தர் தந்த எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மை பார்த்து இப்படியாக சொல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று. இப்படி சொன்னாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்ல வைப்போமா? அடுத்ததாக 4வது அவருடைய மோசேயின் குணம் ஜெபம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்
விழித்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். இன்றைய கிறிஸ்தவம் மகிமையில்லாமல் போவதற்கு காரணம் அவர்களிடத்தில் ஜெபம் என்கிற ஆயுதம் இல்லாமல் இருப்பதே காரணம். ஆகவேதான் பிசாசானவன் எளிதாக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் உடைத்து சிதறப் பண்ணுவதை நாம் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் மோசேயின் ஊழியத்திலோ பிசாசானவன் எந்த ஒரு இடத்தையும் தொட முடியவில்லை. இதற்கு காரணம் மோசே நாட்கணக்கில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான் என்பதே உண்மையாகும். சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்த போதிலும் அவர்களால் ஒரு அற்புதத்தை கூட செய்ய முடியவில்லை. இதற்கு காரணம் அவர்கள் ஒருபோதும் இயேசுவோடு கூட சேர்ந்து ஜெபித்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று. ஆனால் மோசேயின் வாழ்க்கையில் பிசாசானவன் எந்த சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை எளிதாக மேற்கொண்டார். மேலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான 10 கற்பனைகளையும் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டவன் இந்த மோசேதான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதிருங்கள். ஆண்டவர்கிட்டயே போய் அவரோடு 40 நாட்கள் கூடவே இருந்து அவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் எழுதி தந்தார். தன் கையினால் அவர் எழுதினார், கர்த்தரே எழுதினார்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எழுதி கொடுத்த அந்த உடன்படிக்கை பலகைகளை அவர் எடுத்துட்டு வராருன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்க. கர்த்தரே சொல்றாரு, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்படவில்லை என்று. அது மாத்திரமல்ல, அவர் மரிக்கும் வரை அவருடைய பலன் குறைந்து போகவே இல்லை என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதற்கான காரணத்தை வேதத்தின் மூலமே அறிந்து கொள்ளலாம். அதாவது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அதாவது ஆண்டவர் மேலே சீனாய் மலைக்கு வர சொன்னார் இல்லைங்களா, இவன் மேலே போயிட்டு 40 days 40 நாட்கள் ராத்திரி பகல் அப்பம் புசிக்கலை, தண்ணீர் குடிக்கலை. ஆனால் ஆண்டவரோடு அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரையே நோக்கி பார்த்து, இத்தகைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடருமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, 40 days கண்டினியூஸாக நான் டே அண்ட் நைட் ஃபாஸ்டிங்கில் இருங்க, ஆண்டவர் சமூகத்தில் இருங்கன்னு சொல்லலை. அதாவது அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், உக்ரானத்துவத்தோடு ஆண்டவர் பாதம் அமர்ந்து, அதுதான் அங்கே முக்கியம். ஏன்னா ஜெபிக்கிற ஒரு மனுஷனால் மாத்திரமே கர்த்தருடைய ஊழியத்தில் கடைசி வரை நிற்க முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனையே கர்த்தரும் பரலோகத்தில் இருந்து தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால் மாத்திரமே பிசாசின் தந்திரங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனே எல்லாவற்றையும் பொறுமையுடன் செய்ய முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனே சபையில் அதிகமாக ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் தனக்கு விரோதமாக கிரியை செய்கிற சக ஊழியக்காரர்களை மன்னிக்கிறவனாய் இருப்பான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் உலகத்தை பார்க்காமல் கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பான். ஸோ ஜெபியுங்கள், பிசாசின் கோட்டைகளை உடையுங்கள். ஆயத்தமா? அடுத்தது, அதாவது 5வது குணநலன் விசுவாசம்.
வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று. சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்டவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று யாக்கோபு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது விசுவாசியாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். இன்று அநேகர் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலம் பலவிதமான வாக்குத்தத்தங்களை பெற்றும் அதை அனுபவிக்காமல் போவதற்கு காரணம் நம்மிடத்தில் காணப்படுகிற அவிசுவாசமே. அது மட்டுமல்லாமல் இன்று அநேக ஊழியங்கள் உடைந்து போகவும் கெட்ட பெயரை சம்பாதிப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக விசுவாசிகளின் காணிக்கை மேலேயே அதிக விசுவாசம் வைத்து அதையே நம்பி இருப்பது தான் காரணம். ஆகவேதான் பலவிதமான நெருக்கடிகளை அடிக்கடி இப்படிப்பட்ட ஊழியங்கள், அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் தேவனுடைய தாசனாகிய மோசேயோ கர்த்தரையே முழுமையாக நம்பினான். அவன் பார்வோனின் செழிப்பான அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். அப்படியென்றால் மிகுந்த செல்வந்தனாக இருந்திருக்க முடியும். அவன் நினைத்திருந்தால் அந்த அரண்மனையில் தன்னுடைய வாழ்நாட்களை கழித்திருக்க முடியும். ஆனால் மோசேயோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து வனாந்தர பயணத்தை மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மோடு நம் வாழ்நாள் முழுவதும் நம் கூடவே வர வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் கர்த்தர் விரும்புகிற காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை ஒருபோதும் தனியே இருக்க விட்டது இல்லை என்று சொல்லுவோமா? ஸோ இனிமேலாவது நம்முடைய கரத்தை மனுஷரிடம் கொடுக்காமல் கர்த்தரிடத்தில் கொடுக்க கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. இப்படிப்பட்ட குண நலன்கள் வழியாக பயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட வருவார் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை, இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? நாமும் மோசேயின் குணநலன்களை கொண்டவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி உண்மையும் உத்தமுமாய் நடந்து விசுவாசத்தோடு இடைவிடாது ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். அப்பொழுது நம்முடைய தேவாதி தேவனின் வாக்கு தத்தத்தின்படி அவர் நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் மோசேயோடே இருந்தது போல நம்மோடும் கூட இருப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.